அனைவருக்கும் ராஜவேலின் இனிய வணக்கங்கள். நான் பாரதியாரை பற்றி சில செய்திகளை தங்களுடன் பகிர விரும்புகின்றேன். பாரதியார் 1882ஆம் ஆண்டு டிசம்பர் 11ஆம் நாள் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரத்தில் குமாரசாமி ஐயாவுக்கும் லக்குமி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார். இவர் இயற்பெயர் சுப்பிரமணி என்பதாகும். தன் இளமையிலேயே கவிப்பாடும் ஆற்றலையும் புலமையையும் கொண்டிருந்ததால் எட்டயபுரத்து மன்னர் இவரை பாராட்டி பாரதி என்னும் பட்டத்தை வழங்கினார். அன்று முதல் சுப்பிரமணிய பாரதி என்று அழைக்கப்பட்டார். தன் தாய்மொழியாகிய தமிழ்மொழி மீது மிகுந்த பற்று கொண்டவர். அழகியல் உணர்வும் தத்துவ சிந்தனையும் ஒருங்கே பெற்றவர். வாழ்வில் தமிழர் நலன், இந்திய விடுதலை, பெண் விடுதலை, சாதி மறுப்பு என இவருடைய தமிழ் பாயாத இடங்களே இல்லை. சோர்ந்து கிடந்த மக்களை தன் எழுத்துக்கள் மூலமாகவே விடுதலை உணர்வை ஊட்டியவர் இந்த கவிதந்தை. இந்த கவிதந்தையின் கவிதையில் என்னை மிகவும் ஈர்த்த சில வடிகள் சிலவற்றை விவரிக்கின்றேன். தேடி சோறு நீதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் பிற உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இரையான பின் மாயும் பல வேடிக்கை மனிதர்களைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என கவிதை மூலமாகவே கர்ஜித்தவர். குழிக்குள் ஆயுதம் வைத்து தாக்கியவரிடையில் மொழிக்குள் ஆயுதம் வைத்து தாக்கியவர் நம் பாரதி என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.